அதாவது கணவன் மனைவி பிரியறதுங்கிறது, ம். நம்ம கிட்ட ஏதாவது ஒரு இப்ப எல்லாரும் சொல்றாங்க, நீ ஒழுங்கா இருந்தா ஏன் உன் வீட்டுக்காரர் இன்னொரு இடத்துக்கு போறாரு? இல்லன்னா நீங்க ஒழுங்கா பண்ணல. அதனால தான் ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்த முடியல. அதனால தான் அவங்க ஏதோ ஒரு தவறு பண்றாங்க. அது கிடையாது. எல்லாரும் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால குடும்பத்தில பிரிவினைகள் வருது. ஈஸியா குடும்பத்தில தண்ணிக்கு அடிமையா இருப்பாங்க. இல்லன்னா காதலித்து ஏமாத்தப்பட்டிருப்பாங்க. அந்த விரக்தியிலே வாழ்வாங்க. பெண்கள்னாலே இப்படிதான் அப்படிங்கிற இல்ல குடும்பத்தில பார்த்து அக்கா, தங்கச்சி பிரச்சனைய பார்த்து பார்த்து வாழ்ந்தவங்க இருப்பாங்க. அதனால பெண்கள்னா நம்ம இப்படிதான் வழி நடத்தணும். இதுக்கு மேல நம்ம அவங்கள தலைக்கு மேல தூக்குனோம்னா, அவங்க நமக்கு பாதிப்பா உடுப்புவாங்க. அப்படிங்கிறத ஒரு ஒரு டாபிக்கா வச்சுக்கிட்டு ம். பெண்கள அடிமைப்படுத்துறது இல்ல ஒரு சிலவங்க அக்கா வாழ்க்கை ரொம்ப கட்டுப்பட்டுருக்காங்க. அந்த பொண்ணு திரும்பி தங்கச்சியா இருக்கும். கல்யாணம் பண்ணும்போது நம்ம ஆண்கள் இப்படிதான் இருப்பாங்க. நம்ம ம். அக்காவை இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. நம்ம வீட்டுக்காரரும் இப்படிதான் இருப்பாரு. அப்படின்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் முன்னாடி போகும்போது மட்டும் நல்ல ஒரு டிப் டாப்பா போறது நானும் கல்யாணம் பண்ணிட்டு காட்டுறதுக்கு பண்றதுல ஓ! குடும்ப வாழ்க்கையில சுத்தமா ஈடுபாடு காட்டல. ஆனா இந்த அவங்க சொந்தக்கார பெண்கிறது ரொம்ப நல்ல பையன். அவன் நினைக்கிறான் நான் என்ன பண்றது? அவ எதுவுமே அவ விருப்பம் இல்லாம நம்ம அவ என்ன பண்ண முடியும்? அவங்க கூட தொடர்றது கூட அனுமதிக்கிற வீட்டுக்குள்ள கூட பெட்ரூம்ல படுத்தனா இவள ஹால்ல படுக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இது போய் இது ஒரு போட்டிக்கா இப்படி எல்லாம் வாழ முடியாது. இப்ப நல்லா தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணி கொடுக்குறோம். அதாவது ஆ. குடும்பம் பிரியறதுங்கிறது ஈஸி. திரும்ப ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே நீ கல்யாணம் ஆ. ஆனவங்க ஆமா. இவங்க தப்பு பண்றாங்க பண்ணலங்கிறது நீ இன்னொரு கல்யாணம் ஆனவங்க அப்படிங்கிற ஒரு இதுலயே அது தான் அவங்கள நல்லா பார்ப்பாங்க. இருக்காதே! அந்த டாபிக்ல தான் இவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க என்னைக்குமே ஒரே வாழ்க்கை வாழ்றீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. வணக்கங்க எல்லாருக்கும். நான் உங்க பாலாம்பிகா. அ அதாவது இப்போ வந்து உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியறதில்ல. நல்லது ரொம்ப கம்மியாயிடுச்சு, கெட்டது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா அப்படி கெட்டது செஞ்சாலும் யாரும் பெருசா வாழ்ந்துற முடியாது. தெய்வத்துக்கு முன்னாடி கண்டிப்பா அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். இப்போ அந்த மாரி ஒரு நெறைய நல்லது பண்ற ஒரு நபர நம்ம சந்திக்க போறோம். நல்ல மனிதர். ஒரு அழகா ஃப்ராங்க்கா பேசுறாரு. ஒரு என்ன சொல்ல ஒரு குழந்தை மாரி இப்போ நான் வந்து உட்காந்ததுலேருந்து ஒரு ஒரு குழந்தை மாரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஒரு நல்ல மனிதர், நல்ல மாந்திரீகம் தெரிஞ்சவர். நிறைய குடும்பத்தை கணவன் மனைவி பிரிஞ்சவங்களை சேர்த்து வச்சு நிறைய அவங்களுக்கே இப்போ நமக்கே பிரச்சனை என்னன்னு நமக்கே சில நேரம் தெரியறதில்ல. அதை அவர் கண்டுபிடிச்சி உங்களுக்கு அழகாக சரி பண்ணி கொடுப்பாரு. அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதரை தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். அவர் யாருன்னா கேரள அருள்வாக்கு வித்தகர் சுனில் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நானே நிறைய விஷயம் டவுட் எல்லாம் அவர்கிட்ட கிளியர் பண்ண போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை விட தீர்வும் கிடைக்கும். அப்படி நீங்கள் அவரை நேரில் சந்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து அவரை நேர்லேயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நேரில் வர முடியலன்னா வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் சரிங்க, அவரை ஃபோன்லேயும் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை சொல்லுங்கள், அவர் சரி பண்ணி கொடுப்பாரு. ஓகேவா? இப்போ நம்ம அவரை நேர்லேயே சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. இப்போது கணவன் மனைவி இப்போ ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன கொஞ்ச நாளில் ஒரு தாம்பத்தியத்திலேயே ஒரு பிரச்சனை வருது. இல்லை இவர் பேச்சை அந்த பொண்ணு கேட்கறதில்ல, இந்த பொண்ணு பேச்சை அவர் கேட்கறதில்ல, இல்லை தாம்பத்தியில் நிறைய பேருக்கு தாம்பத்தியத்தில் கூட பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சிடுறாங்க. இதுக்கு என்ன உங்ககிட்ட என்ன சொல்யூஷன் இருக்கு அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு? அதாவது கணவன் மனைவி பிரியறதுங்கிறது, ம். நம்ம கிட்ட ஏதாவது ஒரு இப்ப எல்லாரும் சொல்றாங்க, நீ ஒழுங்கா இருந்தா ஏன் உன் வீட்டுக்காரர் இன்னொரு இடத்துக்கு போறாரு? இல்லன்னா நீங்க ஒழுங்கா பண்ணல. அதனால தான் ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்த முடியல. அதனால தான் அவங்க ஏதோ ஒரு தவறு பண்றாங்க. அது கிடையாது. எல்லாரும் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால குடும்பத்தில பிரிவினைகள் வருது. ஈஸியா சொல்றது ஈஸி. ஒரு ஒரு பழமொழி இருக்குல்ல, அழகான மனைவி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி இருக்காரு. அதாவது ஆணுக்கு ஒரு பழமொழி இருக்கு. அதான் கிளி போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போட்டாவது வப்பாட்டி வச்சிருப்பா அப்படிங்கிற ஒரு பழமொழி. பட் அது எல்லாரும் வாழ்க்கையிலும் ஒத்து போகாது. ஆண்களுங்கிறது பெண்களுக்கு நிறைய ஆண்கள் நல்லவங்க இருக்காங்க. அதாவது இன்னைக்கு வரைக்கும் கடைசி வரைக்கும் மனைவி அப்படியே தாங்குறவங்களும் இருக்காங்க. பட் சில பேர் உடனே பிரியறவங்களும் இருக்காங்க. அதாவது பெண்களுக்கு எப்படி மாதாவிடாயோ அது மாதிரி ஆண்களுக்குங்கிறது சபல புத்தி. அது ஒரு இயற்கையாவே உள்ளதுதான். ஆமா. அது இருந்தாலும் நம்ம அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்னன்னா, இப்போ மதிமைக்கு மதன காம மோகம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அதாவது மனைவிக்கு மேல அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு வந்துருச்சு. இவன் நமக்காக தான் இருக்கிறான், நமக்கு மேலதான் பாசமா இருக்கிறான், நமக்காக உயிரே கொடுக்குற அளவுக்கு இருக்கிற அப்படிங்கிற ஒரு அட்ராக்ஷன் அவருக்கு உண்டாயிட்டனாலே பாதி பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். ஆமா. இன்னொன்னு என்னன்னா, ஒரு சிலவங்க என்ன பண்ணா வீட்டுல ஏதோ எதிர்பார்க்கறாங்க. அது கிடைக்காத பட்சத்துல வெளியில அந்த பாசமோ இல்ல அன்போ இல்ல அவங்க எதிர்பார்க்கிற ஏதோ ஒரு விதம் ஒரு தாம்பத்தியமா கூட இருக்கலாம். அது கிடைக்குதுன்னா கூட அந்த பக்கமா மாறுறதுக்கு வழி இருக்கு. இன்னொன்னு சேர்ந்த நட்புகள் சரியில்லை. இது இப்படி இருக்கிற நம்ம அப்படி போலாம் இல்ல போலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன். இல்ல குடும்பத்துல தண்ணிக்கு அடிமையா இருப்பாங்க. இல்ல காதலித்து ஏமாத்தப்பட்டிருப்பாங்க. அந்த விரக்தியிலே வாழ்வாங்க. பெண்கள்னாலே இப்படிதான் அப்படிங்கிற இல்ல குடும்பத்துல பார்த்து அக்கா, தங்கச்சி பிரச்சனையை பார்த்து பார்த்து வாழ்ந்தவங்க இருப்பாங்க. அதனால பெண்கள்னா நம்ம இப்படிதான் வழி நடத்தணும். இதுக்கு மேல நம்ம அவங்கள தலைக்கு மேல தூக்கணும்னா அவங்க நமக்கு பாதிப்பா உடுப்புவாங்க. அப்படிங்கறத ஒரு ஒரு டாபிக்கா வச்சுக்கிட்டு பெண்களை அடிமைப்படுத்துறது இல்ல
ஒரு சிலவங்க அக்கா வாழ்க்கை ரொம்ப கட்டுப்பட்டு அந்த பொண்ணு திரும்ப தங்கச்சியா இருக்கும், கல்யாணம் பண்ணும்போது நம்ம ஆண்கள் இப்படிதான் இருப்பாங்க, நம்ம அக்காவை இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, நம்ம வீட்டுக்காரரும் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சு இருக்கிறவங்க. இது சிலவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி யாரு கூட பழக்கத்துல இருந்து விட்டு போயிருப்பாங்க, இல்ல அவங்க கூட பழக்கத்துல இருந்து வீட்டுல கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிருப்பாங்க, அவங்க வீட்டுக்காரர் கூட நல்ல உறவு முறையை காட்டாம ஏதோ ஒரு பேருக்கு வாழ்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ ரீசெண்டா கூட நமக்கு ஒரு கேஸ் வந்துருக்குது, நம்ம ஊரு பேர் சொல்ல விரும்பல. பையன் ஒரு பையன், இந்த பொண்ணும் பையனும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, வீட்டுல கட்டாயப்படுத்தி பையனை வேற ஒருத்தர கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்க. டேட் ஃபிக்ஸ் பண்ணதுனால இந்த பொண்ணு என்ன சொல்லிருக்குன்னா, என்ன லவ் பண்ண பையனும் நல்லா இது பண்ணிருக்குது, போராடி பார்த்துருக்குது. முடியாத பட்சத்துல என்ன சொல்லிச்சுன்னா, எனக்கு இப்போ உடனே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல வற்புறுத்தி அவங்க அம்மாவுடைய மாமா பையனே கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்க. அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் விருப்பம் இல்லை, நம்ம தூக்கி வளர்த்த பிள்ளை வேண்டாம், இருந்தாலும் வீட்டுல உள்ளவங்க கம்பல் பண்ணி அந்த பையன் நல்ல பையன், அவன் கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா இப்ப கல்யாணம் பண்றது எதுனா அவனுக்காக இந்த போட்டியில மட்டும் தான் கல்யாணம் பண்ணிருக்கான், ஆனா குடும்ப வாழ்க்கைக்காக கிடையாது. கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டு அவன் முன்னாடி போகும்போது மட்டும் நல்ல ஒரு டிப் டாப்பா போறது, நானும் கல்யாணம் பண்ணிட்டு காட்டுறதுக்காக பண்றதுல குடும்ப வாழ்க்கையில சுத்தமா ஈடுபாடு காட்டல. ஆனா இந்த அவங்க சொந்தக்கார பையன் ரொம்ப நல்ல பையன், அவன் நினைக்கிறான் நான் என்ன பண்றது, அவ எதுவுமே அவ விருப்பம் இல்லாம நம்ம அவ என்ன பண்ண முடியும், அவங்க தொடர்றது கூட அனுமதிக்கிட்ட, வீட்டுக்குள்ள கூட பெட்ரூம்ல படுத்தனா இவ்வளவு ஹால்ல படுக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இது போய் இது ஒரு போட்டிக்காக இப்படி எல்லாம் வாழ முடியாது ஒரு ஆள். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை நம்ம கிட்ட வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், வசியம் பண்ணி கொடுப்போம். அதாவது அவங்களுக்கு ஒரு காம உணர்வு தோன்ற மாதிரி, அதாவது அவங்களுக்கு ஒரு தாம்பத்திய உறவு தோன்ற மாதிரியோ இல்ல அந்த ஃபீலிங் உண்டாகிற மாதிரி இது பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி பண்ணி கொடுத்து வசியம் பண்ணி கொடுப்போம், வசியம் மைய பண்ணி கொடுப்போம். இல்ல வசிய மருந்து, அதாவது மோகினி வசியம் சொல்லுவோம், அந்த மோகினி வசியம் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபீலிங் தோணும், நம்ம இந்த கணவன் கூட ஒன்னா இருக்கணும், இல்ல அவங்க கூட தாம்பத்தியம் இருக்கணும், இல்ல நம்ம தப்பான இதுல இருந்து வெளியில வரணும், அந்த மாதிரி பண்ணி கொடுத்து நம்ம தாம்பத்தியம் இது பண்ணணும். விட்டு பிரிஞ்சிருந்தா கூட நம்ம அந்த இது பண்ணி கொடுக்குறோம். இல்ல சிலவங்களுக்கு தாம்பத்தியத்துல ஈடுபாடே சுத்தமா இல்ல, அதாவது அந்த செக்ஸ்ங்கிற உணர்வு இல்லாம இருக்கிறாங்க, அந்த மாதிரி பட்டவங்கன்னா டாக்டரை பார்க்கணும். ஏன்னா அந்த ஃபீலிங் இல்லாததுக்குன்னா ஹார்மோன்ஸோட ப்ராப்ளமா கூட இருக்கலாம், எல்லாமே மாந்திரிகத்துல சரி பண்ண முடியாது. உடல் ரீதியான பாதிப்பு இருக்குதுன்னா கண்டிப்பா டாக்டர் தான் அணுகணும். அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, வீம்புக்காகவே இல்லைன்னா அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்பாரு, அதை இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா அந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க, அதனால அவங்களை விலக்கி வச்சிருக்காங்கன்னா அந்த ஒரு தப்புங்கிறத காரணம் கட்டி விலக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட கேஸ் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா சரி பண்ணி கொடுக்க முடியும். ஆனா உடல் ரீதியான பாதிப்பு, இந்த அவங்களுக்கு இந்த ஃபீலிங் இல்லை, இல்லைன்னா அந்த மாதிரி உணர்வுகள் இல்லைன்னா 100% டாக்டர் தான் பார்த்தாகணும். மற்ற மாதிரி அதாவது இந்த மாந்திரிக ரீதியாவோ இல்லைன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது அந்த இது இல்லாம இருக்கிறாங்கன்னா நான் கண்டிப்பா அந்த மாதிரி வசியம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்குள்ள அந்த ஒரு ஒற்றுமையை உண்டு பண்ணி வாழ வைக்கிறதுக்கான வழி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோமா. பெரிய விஷயங்க இது. ஏன்னா அப்படியே எத்தனை வருஷம் அப்படியே கணவன் மனைவி கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பிரிஞ்சு இருக்கிறது நல்லா இருக்குமா? இல்லை அவன் திருப்பி போய் வேற பொண்ணை போய் கல்யாணம் பண்ண முடியுமா? ஒரு வீம்புக்காக பண்ணிட்டு எப்படி விட முடியும்? உண்மையா ரொம்ப நல்ல அருமையா ஒரு மையம் செஞ்சு கொடுத்து சேர்த்து வச்சிட்டீங்க இல்லையா அவங்கள? கண்டிப்பா இப்ப நல்லா தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணி கொடுக்குறோம். அதாவது குடும்பம் பிரியறதுங்கிறது ஈஸி. திரும்ப ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே நீ கல்யாணம் ஆனவங்க இவங்க தப்பு பண்றாங்க பண்ணலங்கிறது, நீ இன்னொரு கல்யாணம் ஆனவங்க அப்படிங்கிற ஒரு இதுல தான் பார்ப்பாங்க. அந்த டாபிக்ல தான் இவங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க என்னைக்குமே நீங்க ஒரே வாழ்க்கை வாழ்றீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நீ ஏற்கனவே கல்யாணம் பண்ணி தானே வந்த, ஒரு சண்டை வரும்போது இல்லைன்னா நாத்தனார் மாமியார் ஏதாவது ஒரு சண்டை கண்டிப்பா சொல்லுவாங்க, நீ என்ன ஃபர்ஸ்டாவா வந்த, நீ ஏற்கனவே ஒருத்தன் கூட இருந்துட்டு தானே வந்த, இல்லைன்னா நீ என்ன முதலாவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தானே என்ன பண்ண. கண்டிப்பா இந்த பேச்சு அந்த பேச்சு நம்ம கேட்கறதுக்கு நம்ம இருக்கிற வாழ்க்கையை நல்லபடியா சரி பண்ணி இந்த வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு போயிடலாம். ஏன்னா இருக்கிறது என்ன கூடி போன ஒரு 20-25 வருஷம் தான் நம்ம நல்லா வாழ போறோம். அதுக்கப்புறம் நம்ம குழந்தை குட்டி பேர குழந்தை இதுக்குதான் வாழ போறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த டீனேஜும் அந்த ஒரு 45 வயசு வரைக்கும் தான் நம்ம குடும்ப வாழ்க்கை. அதுக்குள்ள நம்ம அதை தாண்டி நம்ம போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் தானாவே மகிழ்ச்சியாவே போயிடும். அந்த இந்த இடையில வர பிரச்சனைகளுக்கு உடல் ரீதியா இல்லாம இந்த சம்பந்தம் மற்ற மாதிரி மன ரீதியாவோ இல்லைன்னா மாந்திரிக ரீதியாவோ எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம சரி பண்ணி கொடுப்போம். உடல் ரீதியான பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பா ஒண்ணு டாக்டர் அணுகணும், இல்லையா ஆயுர்வேதிக்கில் அந்த லேகியம் அந்த மாதிரி படம் இருக்குது, அதை முயற்சி பண்ணலாம். நம்ம ஆயுர்வேதிக்கில் இது கூட நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் நமக்கு எவ்வளவு 100% கேரண்டி கொடுக்க முடியாது. நமக்கு இது மாதிரி பழக்கத்தில் உள்ளவங்க மூலமா ரெஃபர் பண்ணி கொடுக்குறோம். மற்ற மாதிரி மாந்திரிக ரீதியான பிரச்சனை நம்ம கேரண்டியா நம்ம பண்ணி கொடுப்போம். சிலவங்களுக்கு அந்த ஆண்மை இல்லாம இருக்கலாம், இல்ல பெண்களுக்கு அந்த உணர்வுகள் அதிகம் இல்லாம இருக்கலாம், அதுல எரிச்சலா இருக்கு, இந்த மாதிரி பட்டது கூட அந்த ஹார்மோன்ஸ் இதாகிறதுக்கு அதுக்கான இதுக்கெல்லாம் நாங்க பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டோம் இல்லை இல்லைங்கிறா கண்டிப்பா எங்களை கால் பண்ணுங்க, இல்லை எங்களை தொடர்பு கொண்டு நேரில் வந்தாலும் சரிதான். நான் அது என்ன வழியோ அதுக்கான வழிகளை நாங்கள் பண்ணி அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்க வேண்டியது நம்மளுடைய இது. சூப்பர் சூப்பர் சார், வணக்கம், நன்றி. நன்றி. அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சு இவர் ஐயா சொன்ன மாதிரி இந்த வீம்புக்காக கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கணவனோட சந்தோஷமா இல்லாம இருக்கிறது இதெல்லாம் வேணாங்க. அந்த ஈகோலாம் வச்சுக்காதீங்க. பட் அப்படி இது மனசு ரீதியா இல்லை, உடல் ரீதியா மனசு ரீதியா இப்படிலாம் நிறைய பாதிப்பு வரும். இதுக்கு என்ன சொல்யூஷன்? நம்ம சுனில் ஐயா இருக்காரு, அது அவர்கிட்ட கொடுக்குற அந்த கொடுக்குற மைய ஒட்டுமையா கணவன் மனைவியும் ஆயுசுக்கும் ஹாப்பியா அவர் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் மை கொடுத்து
சந்தோஷமாக வாழ வச்சுருக்காரு. அதை விட வேறு என்னங்க வேணும்? வாழ்க்கை வாழறதே கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலம் ஹாப்பியாக சந்தோஷமாக வாழணும்ல. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. எதுக்கும் கவலைப்படாதீங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம சுனில் ஐயாவை நேர்லேயே காண்டாக்ட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் பண்ணி கொடுப்பாரு. நன்றி.